என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-2 வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய பார்ட்ஸி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு போத் த வெக்டர்ஸ் I வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் அண்டு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஹிண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிச்சிருக்கோம் பாருங்களேன். யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு இந்த மாதிரி கேட்டுட்டாவே இந்த சம்ஸ் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு சரிங்களா. இப்போ வந்து கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வெக்டரில் இருக்கா பொசிஷன் வெக்டரில் இருக்கான்னு பார்க்கணும். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் வந்து வெக்டரில் இருக்குது. அப்போ வெக்டரில் இருக்குன்னா நம்ம அதை என்ன எழுதிக்கலாம்னா கிவனில் வந்து ஸ்மால் ஏ வெக்டர் எழுதிக்கலாம். அப்போ ஏ வெக்டர் என்ன வரும்? I வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 2 வெக்டர். ஃபஸ்ட் இருக்குது ஏ வெக்டர், செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பி வெக்டர். ஓகேங்களா. அப்போ பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் எழுதிருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ அதோட ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு பெர்பெண்டிகுலர்னாவே வந்து ரெண்டு இது வேணும் கரெக்டுங்களா. ரெண்டு வெக்டர் கண்டிப்பாக வேணும். அப்போ யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டூன்னு கொடுத்துட்டாவே இதுதான் ஃபார்முலா. n கேப் ஈக்குவல் டு எப்படின்னு n கேப் ஈக்குவல் டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, அடுத்து பி வெக்டர் கொடுத்துருக்காங்க. அது எழுதிக்கிங்க ஏ வெக்டர் பி வெக்டர்னு எழுதிக்கிங்க. ரெண்டுக்கு எப்பயுமே கிராஸ் ப்ராடக்ட் எடுங்க. ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கணும்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் சரிங்களா. ஏ கிராஸ் பி டிவைடட் பை அதே ஏ கிராஸ் பியை கீழே எடுங்க. எழுதிட்டு இங்கே வந்து மாடுலஸ் கொடுங்க. ஏ கிராஸ் பி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம்னா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கரெக்டாமா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்னப்பா கண்டுபிடிக்கணும்? நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ கிராஸ் பி இருக்குது. அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகேங்களா. அப்போ ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிட்டர்மினன்ட் போட்டுக்குவோம். I J K இங்கிறது ஃபிக்ஸ்டு. ஓகே ஃபர்ஸ்ட் ரோ. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ. அப்போ ஏயினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க பாருங்கள். ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே +1. ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -1. கேக்கு முன்னாடி 2. ஓகே. அடுத்து பி பாருங்கள், இங்கே பின்னு கொடுத்தனால பி வருது. ஐக்கு முன்னாடி 2, இங்கே 3, இங்கே என்ன இருக்குமா, கேக்கு முன்னாடி -1. ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபஸ்ட்டு காலத்தை 3 பேக்கை நீங்கள் எழுதுகிறோம். I வெக்டர் 1 இங்கே 2. அடுத்து செகண்ட் காலம் ஜே வெக்டர் -1 3. இப்படி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஐ வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம். -1 × -1 கால்குலேட்டர் அடிங்க, +1 வரும் கரெக்டுங்களா. அப்போ +1 I வெக்டார். ஓகேங்களா. +1 I வெக்டார். அதே மாதிரி இது கிராஸ் பண்ணிக்கோங்க. 2 × 2 கால்குலேட்டர் அடிச்சு என்ன வரும், 4 வருமா. இங்கே ஜே வெக்டர் இருக்குது, ஜே வெக்டர் இருக்குது. அப்போ +4j வெக்டார். அடுத்து பாருங்கள் கே வெக்டர் விட்டுருங்க. 1 × 3 கால்குலேட்டர் அடிங்க, +3ன்னு வருதா, +3k வெக்டார். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப். அப்போ இங்கே டவுன்வர்ட்லேருந்து போகணும். 2 × -1 × k. 2 × -1 நம்மளுக்கு என்னவா வரும், -2ன்னு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கே k இருக்குது. அப்போ -2k வெக்டார், அதை மறந்துடக்கூடாது. அப்போ 3 × 2 3 2 சார் நம்மளுக்கு என்ன வரும், 6 +6 I வெக்டார். நீங்கள் கால்குலேட்டரை சால்வ் பண்ணி பாருங்கள். -1 × +1 கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள், -1ன்னு வரும். இங்கே ஜே இருக்கனால -1j வெக்டார்னு எழுதிட்டேன் சரியாம்மா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டு வெக்டர் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், அதை கழித்து எழுதணும். ஓகேங்களா. இதுக்கு நம்ம என்னென்னா ஈஸியான ஒரு மெத்தட் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்க, ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, அந்த நம்பர் மட்டும் எழுதுங்க. 1, ஜேக்கு முன்னாடி 4, கேக்கு முன்னாடி என்ன இருக்குது 3. அந்த 1 4 3 எழுதிட்டோம். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போக போகிறோம். அந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போக போகிறோம். உள்ளே கொண்டு போகும்போது என்னென்னா ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும் சரியாம்மா. இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாமில் வந்து இதை இந்த இடத்துல வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கே இருக்குது. ஆக்சுவலி IJKன்னு வரணும், இங்கே கே இருக்குது சரிங்களா. இப்போ இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஐயோட வேல்யூ, அடுத்து ஜேயோட வேல்யூ, அடுத்து கேயோட வேல்யூ. இங்கே கே இருக்கிறதுனால கரெக்டாக கேங்கிற இடத்துல தான் நம்ம கொடுக்கணும் சரியாம்மா. இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைன் நம்ம யூஸ் பண்ணுங்க. -2ன்னு இருக்காப்பா. இந்த -2ங்கிறது எங்கே இருக்கும், கேல தானம்மா. அப்போ கேல இங்கே கொடுக்கணும். -2க்கு பதிலாக +2. ஏன் -2க்கு பதிலாக +2 கொடுக்குறோம், சேஞ்ச் தான் சைன். அடுத்து பாருங்கள் I +6 சைன் இருக்குது, நம்ம எழுதும்போது -6. இது ஐயோட வேல்யூ. -1 இருக்குது, நம்ம எழுதும்போது +1. ஏன் சேஞ்ச் த சைன் பண்ணுறோன்னு புரியுதாமா. அந்த மைனஸ் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஐயோட வேல்யூ வந்து +6, அதுங்க -6 எழுதிட்டேன். -1 வந்து +1 எழுதிட்டேன். கே வந்து -2 இருக்குது, +2 எழுதிட்டேன். ஆப்போசிட் சைன் எழுதிட்டேன். இப்போ வந்து கால்குலேட்டரில் வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1 - 6 என்ன வரும், -5. அடுத்து பாருங்கள் 4 + 1 என்ன வரும், 5. 3 + 2 என்ன 5. இப்போ -5 5 5 வருதா. இதுதான் வந்து என்ன, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட வேல்யூ தெரிஞ்சு வச்சுங்களா. இதை நம்ம என்ன எழுதலாம், IJK போட்டு எழுதுனோம்னா இப்படி வரும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் = -5I வெக்டார்
ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் எழுதுவோம். ijk போட்டு எழுதுறது. இப்போ a கிராஸ் b கண்டுபிடிச்சோம் நியூமரேட்டரில் இருக்கிறது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? a கிராஸ் b கண்டுபிடிச்ச உடனே மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ்க்கு என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் bracket ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஸ்கொயர் கொடுக்குறோம். இப்போ வந்து ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -5 அடுத்து +5 அடுத்து +5 அதை கொடுத்துடலாமா? இப்போ -5 கொடுங்க, இங்கே +5 கொடுங்க, இங்கேயும் +5 கொடுங்க. இந்த ஸ்கொயர் ரூட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், மீதி இருக்கிறதுல கால்குலேட்டர் சால்வ் பண்ணுங்கள். bracket ஓப்பன் பண்ணுங்கள், -5 bracket க்ளோஸ் ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஓப்பன் 5 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணோம் 5 ஸ்கொயர். இங்கே எப்படி இருக்கோ அதுக்கு அதே மாதிரி கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுங்கள். 75 வருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் கிராஸ் b வெக்டருங்கிற வேல்யூ வந்து √75. இதை பாக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். n cap = a கிராஸ் b டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b தான் யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலரோடைய ஃபார்முலா. இப்போ a கிராஸ் b நம்மளுக்கு இந்த n கேப் அப்படியே எழுதிக்கிங்க. a கிராஸ் b யோட ஆன்சர் நம்மளுக்கு என்னமா வந்தது? இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் a கிராஸ் b யோட ஆன்சர். -5i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் அதை எழுதிச்சிங்க. -5i ப்ளஸ் 5j ப்ளஸ் 5k எழுதிச்சிங்கம்மா. டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b ஆன்சர் வந்தது √75. அப்போது யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சது. அதாவது என்னென்னு கேட்டாங்கன்னா யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் 2ன்னு தனியாக கூட கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இதோட நிப்பாட்டிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆல்சோ மேலும் calculate the sine of the angle between the two vectors. sine angle கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வெக்டர் அல்ஜிப்ராவில் ஆங்கிளில் 2 விதமான ஆங்கிள் கண்டுபிடிப்போம். ஒன்று காஸ் தீட்டா, இன்னொன்று சைன் தீட்டா. காஸ் தீட்டானா நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், சைன் தீட்டானா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் 2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சைன் ஆங்கிளை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகேங்களா? அப்போ நம்ம சைன் ஆங்கிளை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஸ்டெப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டு ஃபைண்ட் சைன் ஆங்கிள். அப்போ சைன் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ சைன் ஆங்கிளோட ஃபார்முலா என்னென்னா இது ரொம்ப ஈஸி தான். சைன் தீட்டா ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன எழுதணும்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டர்னு எழுதணுமா? ஓகேங்களா? இதனுடைய டினாமினேட்டர் பாருங்கள், இதனுடைய டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டராக போடணும். மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b இதுதான் வந்து செகண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் a கிராஸ் b கண்டுபிடிச்சோம், அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. இதனுடைய டினாமினேட்டர் பாருங்கள், இதனுடைய டினாமினேட்டர் வந்து இங்கே வந்து நியூமரேட்டராக போயிடணும். அடுத்து தனித்தனியாக மாடுலஸ் எடுங்க, மாடுலஸ் a மாடுலஸ் b. புரியுதாமா? மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b இதனுடைய டினாமினேட்டர் வந்து இதனுடைய நியூமரேட்டராக போயிடும். அடுத்து தனித்தனியாக மாடுலஸ் a மாடுலஸ் b கண்டுபிடிங்க. இதுதான் வந்து என்னென்னா சைன் தீட்டாவுடைய ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு எது தெரியாதுன்னு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b நம்மளுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b என்ன √75 கண்டுபிடிச்சோம். அப்போ இதில் எது தெரியாது? மாடுலஸ் ஆஃப் a தான் தெரியாது. மாடுலஸ் ஆஃப் a எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாடுலஸ்னாவே ஸ்கொயர் ரூட் கொடுத்துருவோம், bracket ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஸ்கொயர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது மனசில் பதிவு வைக்கிறதுக்காக ஒரே மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஏன்னு இருக்கக்கூடிய ஐயோட கொஷின் என்ன? ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் 1, ஐக்கு முன்னாடி 1 அதை 1 கொடுங்க. ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் -1 அப்போ -1ன்னு கொடுங்க. அடுத்து கேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் 2 அப்போ 2 கொடுங்க. சரிங்களா? இப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஒன்றுமே பண்ண வேண்டாம், மீதி கால்குலேட்டர் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். bracket ஓப்பன் 1 ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஓப்பன் -1 ஸ்கொயர் அடுத்து என்னமோ இருக்குது 2 ஸ்கொயர். கால்குலேட்டர் அடித்தா நம்மளுக்கு என்ன வருது 6. அப்போ மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? √6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்னமா வேணும்? டினாமினேட்டரில் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர். மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ்னாவே bracket ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஸ்கொயர் ப்ளஸ் bracket ஸ்கொயர் கொடுக்குறோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் எங்கே எடுக்கணும்? இந்த b-யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 3 -1 அங்கே எழுதிக்கங்க. 2 3 -1 எழுதிக்கங்க. இப்போ கால்குலேட்டரில் சால்வ் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுங்க. என்ன 2 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து நம்ம வருது 3 ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து bracket ஓப்பன் பண்ணி -1 bracket க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் என்னது 14. அப்போ மாடுலஸ் ஆஃப் b வெக்டரோட ஆன்சர் நம்ம √14. இப்போ நம்மளுக்கு என்னென்ன எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிச்சு. மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். மாடுலஸ் a தெரியும், மாடுலஸ் b தெரியும். இந்த எல்லா வேல்யூ வந்து நம்ம வந்து என்னென்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவில் சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் நியூமரேட்டரில் மாடுலஸ் ஆஃப் a கிராஸ் b. அப்போ a கிராஸ் b-யோட ஆன்சர் என்ன √75. அப்போ √75 சப்ஸ்டிட் பண்ணலாம். √75 டிவைடட் பை அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் a. மாடுலஸ் ஆஃப் உடைய ஆன்சர் என்னமா √6. அப்போ √6 கொடுங்க. அடுத்து பாருங்களேன் இங்கே என்ன இருக்குது மாடுலஸ் ஆஃப் b அதனுடைய ஆன்சர் என்ன வருது √14. அப்போ இங்கே கொடுங்க √14 கொடுங்க. இதுதான் வந்துன்னா சைன் தீட்டாவோட ஆன்சர். இப்படியே எழுதலாம். இல்லைன்னா therefore தீட்டா ஈக்குவல் டு இந்த சைன் வந்து இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது சைன் இன்வர்ஸாக மாறிடும். சைன் இன்வர்ஸ் ஆஃப்
√75 divided by √6 √14 எழுதலாம். இதுதான் வந்து ஆங்கிள் வந்து நம்ம sin θ ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்குன்னா 2 ப்ராப்ளம் ஒட்டுக்கா கேட்டிருக்கிறாங்க. ஒன்று யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா சைன் ஆங்கிள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் எப்படி கூட கேட்கலாம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சம்டைம்ஸ் யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு மட்டும் தனியாக கொடுத்து கேட்கலாம். அடுத்து இல்லைன்னா சைன் ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி தனியாக கேட்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு ரெண்டையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். ரொம்ப அதாவது என்ன ஃபார்முலா நல்லா ஆகிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் A cross B கண்டுபிடிங்க. A cross B மாடுலஸ் ஆஃப் A cross B கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா என்ன தேவையோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் வந்து கிடச்சிருப்பா. தேங்க்யூம்மா.